ஹாய் கேஎஸ்பிஓஸ் வாங்க வீட்டில் எப்படி எறா தொக்கு செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயமையும் கருவேப்பிலையும் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க வியூவர்ஸ். வெங்காயம் கண்ணாடி படம் வந்ததுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ராஸ்மெல் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வியூவர்ஸ். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த இறாலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். நாங்கள் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட தண்ணி நல்லா கொதித்து வரணும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் வியூவர்ஸ். இப்போ தண்ணி நல்லா சுண்டி கிரேவியாக வந்துருச்சு. இதில் நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இறக்குனா நம்மளோட இறால் கிரேவி ரெடி வியூவர்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக்